வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ. சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் கேம், அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். பேசுறதுக்கு பேச பேச்சோட எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரியான ஒரு 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 நாள், அந்த மாதிரியான ஒரு மேட்ச். வணக்கம் நானி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம நம்ம எப்பவுமே we are fine தானே. ஓகே ஓகே ஃபைன். ஓகே 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 ஃபைன். ஓகே, இமோஷன்ஸ்லாம் வெளியே வச்சுட்டு தெளிவா நம்ம வந்து என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பேசலாம். கேகேஆருக்கு ஒரு நல்ல ஒரு வின் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. தலை தோனி வந்தாருன்னா எல்லாமே மாறும், தலைவிதி மாறும் அப்படின்ட்டு சொல்லும் போது தலைவிதி எல்லாம் ஒன்னும் மாறல. அதே டெம்ப்ளேட், அதே ப்ராப்ளம்ஸ், அதே ரிசல்ட் இன்ஃபேக்ட் ஈவன் வர்ஸ்டா போச்சு ரிசல்ட். ஏன்னா சிஎஸ்கே 103 ரன் தான் அடிச்சாங்க. ஒரு சீகா சார் சொல்ற மாதிரி ஒரு மகா பொட்லம் தான் ஆச்சு இந்த ஒரு கேமு. வெரி வெரி டிசப்பாயிண்டிங் டே. அதாவது இந்த ஒரு சிஎஸ்கே டீம் வந்து பேட்ல இருந்து வர்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. இட் இஸ் கெட்டிங் பேட் டு வர்ஸ் நானி. பட் பிஃபோர் வி கெட் இன் டு சிஎஸ்கேவோட பேட்டிங், வில் டாக் அபவுட் த வின்னிங் டீம். அதுதான் வந்து மொரல நல்லா பண்ணவங்கள ஃபர்ஸ்ட் பேசணும்ல நானி. கண்டிப்பா. இல்ல கேகேஆர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கேம். அதாவது பாரிங் அந்த ஒரு 2 சிட்டர் கேட்சஸ் விட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் அண்ட் சுனில் நாராயண் விட்ட கேட்ச் அதை விட்டுருங்க. அது ரெண்டுமே வந்து அது விட்டும் பார்த்தீங்கன்னா தே ஹேட் அ பெர்ஃபெக்ட் கேம். அதாவது என்னென்ன கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணியிருந்து செலெக்ஷன் ஆஃப் பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸ் அந்த செலெக்ஷனுக்கு ஏற்றால் போல ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதாவது டாட் ஆன் டாட். இன்ஃபேக்ட் ரஹானே வந்து கலக்கிட்டார். இன்ஃபேக்ட் என்னன்னா ஒரு 3 எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் பிளாட் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. பிராவோ, ரஹானே அண்ட் தென் மொயின் அலி. ஸோ இவங்க 3 பேருக்கும் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். போன வருஷம் வரைக்கும் இதே இடத்துல ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெட்டரா ரீட் பண்ணி பெட்டரா பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதாவது ஒரு டீம் தான் இன்னைக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு கிரவுண்டுக்கே. இன்னொரு டீம் காணும், சிஎஸ்கே காணும். நீங்க சொன்ன மாதிரி தோனி வந்த உடனே எல்லாமே மாறிடும்னு நம்பின பல கோடி மக்கள்ல நானும் ஒருத்தன் தான். தோனியோடைய மேஜிக் நம்ம கூட ப்ரீவியூல சொன்னோம். மேஜிக் வேண்ட் எடுத்து அவர் வந்துருவாரு, வந்து எல்லாம் மாத்திருவாருன்னு. பட் எதுவும் மாறல. இல்ல, ஒருத்தரால கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்த முடியாது. எனக்கும் பிலீஃப் இருந்தது. நானும் வந்து ப்ரிவியூல வந்து சிஎஸ்கே இன்னைக்கு வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. பட் ரியாலிட்டி என்னன்னா, வெறும் நம்பிக்கை பத்தாது. நம்ம நம்பி யூஸ் இல்ல, பிளேயர்ஸும் நம்பணும். அவங்களும் வந்து முயற்சி கண்டிப்பா எல்லா பிளேயர்ஸ் கிட்டயும் இருக்கும். பட் அந்த ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா இல்ல. அப்படிதான் இருந்தது. பட் கேகேஆர் பவுலர்ஸ் ஃபண்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஐ திங்க் ஆக்சுவலி நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டா இருந்தேன். டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் போலிங் போடுறோம் அப்படின்ட்டு சொன்ன போதே ராணா அங்கேயே வந்து நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் அந்த டிசிஷன். ஏன்னா சிஎஸ்கேக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 160 170 போட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த போலிங்ல எப்படியாச்சும் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். பட் அதை தாண்டி கேகேஆர் அவங்களோட போலிங் மேல ஏராளமான நம்பிக்கை வச்சு ராணே நாங்க ஃபர்ஸ்ட் போலிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் த வே த போலர்ஸ் போல்ட், ஐ திங்க் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க வந்து இந்த மேட்ச் ப்ரிவியூலே வந்து அந்த மேட்ச் அப்ஸ்ல சொன்னீங்க, ரச்சின் வந்து கஷ்டப்படுவாரு, வைபவ் வரவராவ அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அர்ஷித் ராணாவை கஷ்டப்படுவாரு, அப்படி 2 பேரும் வந்து சூப்பரா போடுவாங்க அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுதான் நடந்தது. ரச்சின் ரவீந்திரா வந்து வாஸ் லிட்டரலி வைபவ் வரவரா வந்து 2 ஃபுல் பால்ஸ் தான் போட்டார். அந்த ஒரு 12 பால்ல அதுல 2 4 போச்சு தவிர மத்தது எல்லாமே டாட் பால்ஸ் மேல டாட் பால்ஸ் தான். ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க பாருங்க. லிட்டரலி வந்து தேவர் சோக்ட். அப்படிதான் இருந்தது. யோபி, ஒன்னே ஒண்ணு, இப்ப நீங்களே ஒரு போலர், இப்போ ஒரு பேட்ஸ்மேன் வந்து உங்களை எதுவுமே அடிக்க ட்ரை பண்ணலன்னா நீங்க யூ வில் கண்டினியூ டு போல் அட் த சேம் ஸ்பாட். இன்னும் பெட்டரா தான் போடுவீங்க. பிகாஸ் அந்த பேட்ஸ்மேன் வந்து ஒரு இன்டென்ட்டை காமிக்கணும், ஏதான ஒன்று பண்ண ட்ரை பண்ணோங்க. நீங்க வந்து டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி நீங்க ஆடினீங்க, நீங்க பால் நல்ல பால் தான் போடுறாங்க போலர்ஸ். அதை நீங்க வந்து இப்போ சுனில் நாராயண் பேட்டிங் பாத்தீங்கல்ல, இந்த பக்கம் நவுறாரு, இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பால் கலியில வந்து எங்கேயோ தூக்கி வச்சிட்டார் 6. அதாவது யாருமே யோசிக்க கூட இல்லை. ஃபர்ஸ்ட் பால் வந்து அவர் வந்து சும்மா ஒரு ரன் எடுப்பார் நினைச்சது. திடீர்னு ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணாரு, மிட் விக்கெட்ல 6 அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் வந்த உடனே பாருங்க, அஸ்வின் இந்த பக்கம் ஒரு 6, இன்னொன்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா கவர் மேல. அதெல்லாம் வந்து நார்மலா நீங்க டிஃபென்ஸ் ஆனீங்கன்னா குட் பால்ஸ். பட் அவர் வந்து இஸ் மேக்கிங் இட் லுக் பேட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்
ஒரு ஒரு இன்னோவேஷன் காமிக்கிறாரு. தேர் வாஸ் Yeah. அப்சல்யூட்லி நோ இன்டென்ட். எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு வருத்தம் யோமி, ம். ஆக்சுவலா நம்ம வந்து ருத்துராஜ் கேப்டன்சியை வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருமே. அதாவது அவர் வந்து ஆக்சுவலா சரியா ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்றது இல்லை, பவர் பிளேல அஸ்வினை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் வந்து தோனி வந்து பேட்டிங் கீழே ஆடுறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நான் பேசுறேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோனி கேப்டன், திருப்பியும் பாத்தீங்கன்னா பவர் பிளேல அஸ்வின் தான் வந்தாரு. நூர் அஹமத் கேம் இந்த 8th ஓவரோ 7th ஓவரோ, அவர் வந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறாரு. அஸ்வின் கேம் அட் நம்பர் 5 பேட்டிங்ல 5 6, தோனி அட் 9. ஒண்ணுமே எனக்கு அதான் சொல்றேனே, எதுவுமே மாறல. இன்னும் கேட்டா நான் பார்த்த சிஎஸ்கே மேட்ச்லயே இது வரைக்கும் இவ்வளோ இயர்ஸா 18 வருஷத்துல நான் பார்த்து சிஎஸ்கே மேட்ச்ல ரொம்ப ரொம்ப, அதாவது திஸ் இஸ் த வர்ஸ்ட் மேட்ச் ஐ ஹவ் சீன் அந்த மாதிரி. ஏன்னா இவ்வளோ மற்ற தோத்து போன மேட்ச் எல்லாம் கூட அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி போலிங் ஆப்பனன்ட்ஸ் போடுவாங்க, இல்ல வந்து ஏதான ஒன்று பயங்கரமா இருக்கும். இந்த மேட்ச் அது எதுவுமே இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் இன் டு தர் ஹேண்ட்ஸ். அப்சல்யூட்லி. ஐ திங்க் பிரஷர், நீங்க சொல்ற விஷயம் பார்த்தா பிரஷர் பேக் ஆன் த bowler போடல, அவங்கள வந்து போட விட்டாங்க. நீங்க வந்து இந்த லென்த் போடுறீங்களா அங்கேயே போடுங்க. திரும்ப கரெக்டா சொல்றீங்க. எனக்கும் வந்து ஒரு பேட்டர் வந்து ஒரே இடத்துல நின்று ஆடினா அண்ட் அவரோட வீக்னஸ் இதான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அதே தான் பண்ணிட்டு இருக்க போறேன். நான் வந்து டிஃப்ரெண்டா எதுவும் ட்ரை பண்ண போறது இல்லை. ஸோ அங்கதான் ஒரு பேட்டர் வந்து திரும்ப பிரஷர் பேக் ஆன் த bowler போடுறதுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க சொல்ற விஷயம் என்ன, நகரணும், இல்லாட்டி லேப் ஷாட்டா ட்ரை பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது முன்னாடி வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடணும். இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு 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 செகண்ட். சாய் சுதர்ஷன் இருக்காருல்ல, சிம்பிளா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். சாரி நீங்க பேசும்போது உள்ள வந்ததுக்கு. சாய் சுதர்ஷன் ஹேசல்வுட் எவ்வளவு பெரிய போலர், 2 பால் ஆடினாரு. ஸோ 2 பால் ஆடிட்டு அதே லெங்க்ல போடுறாரு. 3வது பால் துட்டுமுன்னு இப்படி வந்து இங்க அப்படின்னாரு, டப்புன்னு அங்க போச்சு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க பண்ணணும். ஷார்ட் பால் போட்டு ஸ்லிப்பு மேல அடிக்கிறாரு, எகிரி அடிக்கிறாரு. அந்த மாதிரி அத மாதிரி நீங்க ஏதான ஒரு ட்ரை பண்ணாதான் போலர் வந்து என்ன பண்ணுவான், ஓஹோ அடுத்த பால் இவன் நவர போறான்னு அவன் வேற ஏதோ ஒன்று பண்ணுவான். நீங்க எதுவுமே பண்ணாம நீங்க இப்படியே ஆடிருந்தீங்கன்னா, நீ வந்து க்ளோஸ் பால் போடுவேன்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நானே, நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 2 மேட்ச் 2 வீடியோ முன்னாடி வந்து ரச்சின் ரவீந்திராவை டிராப் பண்ணணும்னு நான் சொன்னேன். நான் அது ஏன் நான் சொன்னேன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் அவரோட எபிலிட்டி பத்தி இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் தட் அந்த ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இல்ல, அவரோட லிமிடேஷன் இன் எபிலிட்டி இருக்கு. இன் டர்ம்ஸ் அவர் ஒரு ஹேண்ட்ஸ் பிளேயர். ஓகேயா, ஹேண்ட்ஸ் பிளேயருக்கு வந்து நீங்க கால் நகராது. அண்ட் அவர் என்னன்னா காலை வந்து ஒரு ஒரு லெக் ஸ்டம்ப் மிடில் அண்ட் லெக்ல தான் போடுவாரு. அங்க இருந்து பால் அப்படியே ஆங்கிள் பண்ணும்போது வெளியே போடுவாரு. பட் பால் ஸ்விங் ஆச்சுன்னா கஷ்டப்படுவாங்க ஹேண்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம். நீங்க எல்லாருமே எந்த ஹேண்ட்ஸ் பிளேயர், ஒரு சேவாகா இருக்கட்டும், நிறைய வேற யாரு, மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் இப்போ சமீப காலத்துல எல்லாம் ஹேண்ட்ஸ் பிளேயர்ஸ் காலை நகர்த்த மாட்டாங்க ஒயிட் பால் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் எனி பேட்டருக்கு வந்து ஸ்விங் ஆகும் போது கஷ்டப்படுவாங்க. பட் ஹேண்ட்ஸ் பிளேயர்ஸ் ஈவன் மோர் டஃபர். ஏன்னா அவங்க பாலுக்கு லைன் பண்ண மாட்டாங்க, பாலுக்கு கிட்ட போக மாட்டாங்க. ஸோ பீட்டன் ஆகிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி லேட்டா இருப்பாங்க பாலுக்கு. அதுதான் ரச்சினுக்கு நடக்குது. ஸோ அந்த விதத்தில் லெக் சைட்ல அவருக்கு ஷாட்ஸே இல்லை. நான் எனக்கு ரொம்ப அப்பாலிங்கா இருந்தது. அவருக்கு வந்து வெறும் ஆஃப் சைட்ல ஒரு டீப் பாயிண்ட் வச்சு போட்டாங்க. ஸோ அவரோட ஒன்லி பவுண்டரி ஆப்ஷன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரே ஒரு ஃபுல் பால் இல்ல, 2 ஃபுல் பாலும் டிவான் கான்வேக் தான் போட்டாங்க. ரச்சினுக்கு ஒண்ணுமே தரல. இன்னைக்கு வந்து அட்டர் அந்த ஒரு என்ன சொல்றது, அட்டர் ஃபெயிலியர் as a ஓப்பனிங் பேர் கூட. அவர் 4 ஆஃப் கிட்டத்தட்ட 9 பால்ஸ். சரி, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அப்படின்னா ஸ்பின்னர்ஸையும் அப்படியே தான் ஆடினாங்க. திரும்ப மொயின் அலி ஜாலியா, சத்தியமா சொல்றேன், அவர் வந்து ஜாலியா வந்து அப்படியே தூக்கி போட்டு ஒரு விஷன் சிங் பேடி மாதிரி ஒரு மேட்ச் bowling போடுறாரு. அவரு ஸ்லோயர் த்ரூ த ஏர், ஃளைட்டட், நல்ல ரெவல்யூஷன்ஸ் கொடுத்து அழகா வந்து ஃப்ரண்ட்ல டிஃபென்ஸ் ஆடுறாங்க, ஹாப்பியா போட்டு போயிட்டாரு. யா அப்படிதான் இது. ரச்சின் ரவீந்திரா 4 ஆஃப் 9. அதுதான் நான் ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு I think we lost it in the auction, man. I want to be really blunt about it. Auction table நீங்க வந்து உங்களோட பாதி கான்ஃபிடன்ஸ் இஸ் கான், பிகாஸ் அந்த கேலிபர் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் T20, நான் சொல்றது ஃபார் T20, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி வித் IPL. உங்களுக்கு வந்து நீங்க அந்த நல்ல டீம்ஸ் ஆடுற டீம்ஸ் அவங்களோட டெம்ப்ளேட் எடுத்து பாத்தீங்கன்னா அதிரடி இஸ் த வே டு கோ. அண்ட் அதுக்கேத்த பிளேயர்ஸ் எடுக்கணும். நீங்க டெவான் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா ஆர் நாட் அதிரடி.
தே ஆர் ப்ராப்பர் கிரைண்டர்ஸ். ஸோ அங்கதான் வந்து மாட்டிக்கிறாங்க. அண்ட் இப்போ கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கும் போது க்ளூவே இல்லை நானி, இல்ல லிட்ரலி யோமி, க்ளூவே இல்லை நடும்போது. என்ன தெரியுமா ஒண்ணே ஒண்ணு, ஆக்ஷன் டேபிள்ல இருக்கும்போது தாட் ப்ராசஸ் என்னவா இருந்திருக்கும்னா, இப்போ லாஸ்ட் இயர் நீங்க எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். லாஸ்ட் இயர்ல வந்து எஸ்ஆர்ஹெச் வாஸ் த ஒன்லி டீம் இந்த அதிரடி பண்ணிருந்து பயங்கரமா அடிச்சது எஸ்ஆர்எஸ் தான் கன்சிஸ்டண்டா. ஸோ மற்ற டீம்ஸ்லாமும் ஒரு பேலன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இந்த வருஷம் நீங்க பார்த்து திடீர்னு ஆக்ஷன் முடிஞ்சு திடீர்னு வந்து பார்த்தா பஞ்சாப்ல பிளேனோட ஒருத்தர் சிக்ஸ் அடிக்கிறான். அங்க பார்த்தா சாய் சுதர்ஷன் வேற மாதிரி கேம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. போன வருஷம் ஸ்ட்ரைக் ரேட் 120 125 இருந்து சாய் இந்த வருஷம் பார்த்தா 170 ஆடுறாரு. சில இன்னிங்ஸ் தான் சாய் சுதர்ஷன் 250 ஆடிட்டு இருக்காரு. ஸோ நீங்க எவ்ரி டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா அங்க ஓப்பனிங்ல வந்து மெக்கருக்கு நீங்க அவுட் ஆனாலும் பரவாயில்ல பேட்டை விடுறாரு, பொரல் வந்து பேட்டை விடுறாரு. ஸோ நீங்க எவ்ரி டீம் வந்து தேர் ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்திருக்காங்க டோட்டலா. அண்ட் சிஎஸ்கே நம்பி இருந்து அவங்களுடைய போலர்ஸ். ஸோ போலர்ஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தே ஹவ் நாட் ஃபயர்ட். அண்ட் இவங்க பேட்டிங் லிமிடேஷன் இவங்களுக்கு தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம், எஸ்ஆர்ஹெச் என்ன பண்றாங்களோ அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் சிஎஸ்கேன்னு. பட் அதுக்கும் ஒண்ணுமே இல்லையே, போலர்ஸும் ஒன்றும் பண்றது இல்லை. ஸோ மொத்தத்தில் என்னன்னா சிஎஸ்கே வந்து டோட்டலா அவங்க பிளான்ஸ் டீரெயில் ஆயிருக்கு. ருத்து கான்வே ஓப்பனிங்ல அடிப்பான்னு நினைச்சோம், அதுவும் நடக்கல. இல்ல நானே அடிக்கிறது ஒரு விஷயம், பட் எப்படி அடிக்கிறீங்க, எந்த ரேட்ல அடிக்கிறீங்க? போன மேட்சும் தான் அடிச்சாங்க, 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்தது. பட் அது இட் இஸ் நாட் த அந்த அந்த கேமுக்கு ரிக்வயர்ட் ரன் ரேட்டை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலன்னா அது வந்து அடி கிடையாது, யூ ஆர் ஃபாலிங் பேக். பட் இவங்கள ஒரு பிளேயரை அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல ஐ டோன்ட் see a point, பிகாஸ் அவங்களோட கேம் அதுங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி வேகத்துல போகுது இப்போ ஐபிஎல் T20 கிரிக்கெட், அதுக்கு ஏத்த பிளேயர்ஸை நீங்க எடுக்கணும். அங்கதான் கோட்டை விட்டுருக்காங்க. ஜஸ்ட் நாட் வித் ஓப்பனிங். we will have to talk about ராகுல் திரிபாட்டி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர். ஒரு ஒரு திடுக்கிடும் நான் வந்து போய் பார்த்தேன் சையத் முஸ்டாக் அலில. நானே இந்த 3 பேரும் அவங்களோட ஆவரேஜஸ் நீங்க எடுத்து பார்க்கணும். ஓகே, தீபக் ஹூடா ஓகே டாப் 100 லிஸ்ட்ல டாப் 100 சையத் முஸ்டாக் அலி டாப் ரன் கெட்டர்ஸ் எல்லா டீம்லயும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ 45th 50th எதுலயோ இருக்கிறாரு. 6 இன்னிங்ஸ்ல 178 ரன்ஸ் எடுத்திருக்காரு அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 29. ஓகே, ராகுல் திரிபாட்டி 6 மேட்சஸ்ல 123 ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 20, ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் 44. அட்லீஸ்ட் தீபக் கூட ஒரு 65 ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஓகே, 65 ஒன்னு அடிச்சிருக்காரு. விஜய் சங்கர் 4 இன்னிங்ஸ்ல 83 ரன்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 27.66. ஓகே, நான் இதுல வந்து ஸ்ட்ரைக் ரேட் நான் எடுக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஸ்ட்ரைக் ரேட் பிகாஸ் இட் இஸ் சையத் முஸ்டாக் அலி. யூ ஹேவ் டு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க ஆடிதான் ஆகணும். ஓகே, இதுல நான் ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, பிரியான்ஷ் ஆர்யா பாத்தீங்கன்னா சையத் முஸ்டாக் அலில அவர் தான் ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் டெல்லி, 222 runs in 7 innings. ஸ்ட்ரைக் ரேட் வந்து obviously 166 ஓபனர். அது அட்லீஸ்ட் நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்றேன். with a highest score of 102 of 46 balls against Uttar Pradesh. Okay, this is the benchmark. Okay, எல்லா மத்த டீம்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ எல்லா டீம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் இந்த ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் சிஎஸ்கே ஹேஸ் கான் பேக்வர்ட்ஸ் வித் ராகுல் திரிபாட்டி, வித் தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர். லாஸ்ட் 2 சீசன் இவங்க வந்து அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. சோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை நீங்க பாக்குறது. ஏன்னா டூபே வந்து ஓகே ஓரளவுக்கு 2 சீசன் அடிச்சிருக்காரு, ஒரு சீசன் அவருக்கு வந்து பேடா தான் போகும். பட் இந்த 3 பேர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஜடேஜாவும் வந்து ரொம்ப சொதப்புறாரு பேட்டிங்ல. பட் இந்த 3 செலெக்ஷன் இந்த ஆக்ஷன் ஹஸ் பீன் a big backlash தான் நான் ஃபீல் பண்றேன். நான் கரெக்ட் யோமி. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன்ஸ்லயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாரையும் பெரிய பைசாக்கு ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த ஆக்ஷன்ல நல்ல நல்ல பிளேயர்ஸ் வரும்போது தே குட் பிட் ஃபார் தம். அங்கதான் வந்து ஹர்ட் ஆயிருக்கு. நீங்க உங்களுக்கு கிடைச்சது இவங்க தான் கிடைச்சாங்க. ஏன்னா நீங்க வந்து 18 கோடிக்கு ஜடேஜா பண்ணிட்டீங்க, 18 கோடிக்கு ருத்ராஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து 14 கோடிக்கு தூபே பண்ணிட்டீங்க, 14க்கு பத்திரனா, எல்லாருமே வந்து நீங்க வந்து ஆக்சுவலா you could have retained 3 and then மீதியை வந்து நீங்க ஆக்ஷன்ல போய் நீங்க பேஸ்ட் ஆன் அந்த கண்டிஷன்ஸ்ல எடுத்துருக்கலாம். பட் அவங்க வந்து சரி அவங்களுடைய டெம்ப்ளேட் சிம்பிளா வச்சிருந்தாங்க. போலிங் ஸ்ட்ராங்கு, நாங்க வந்து 20 ஓவருக்கு குட் போலர்ஸ் வச்சிருக்கோம்.
ஸோ நாங்க எல்லா டீமையும் வந்து பண்டில் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ல தான் இந்த ஆக்ஷனுக்கு போயிருக்காங்க. ஐ எம் பட் இட் சாரி ஹஸ் அண்ணா. நாட் ஒர்க். இட் இஸ் நாட். ஐ திங்க் அந்த எவல்யூஷன் அண்ட் அந்த அவுடேட்டட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஹஸ் ரியலி ஹர்ட் தம். அதுதான் உண்மை. இதுதான் உண்மை. நீங்க வந்து டொமஸ்டிக் பிளேஸ் இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஷேக் ரஷீத் இருக்காரு, வன்ஷ் பேடிலாம் இருக்காது. ஷேக் ரஷீத் வந்து டாப் ரன் கெட்டர் ஃபார் ஆந்திரா. அட்லீஸ்ட் அந்த ரூட் எடுத்துக்கலாமே நானி. ராகுல் திரிபாதிக்கு நீங்க மூணு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. திருப்பி எதுக்குங்க அவரு இன்னைக்கு லிட்டரலா இட் வாஸ் an embarrassment. நான் சத்தியமா நான் சொல்றேன், ஒரு இட் வாஸ் an embarrassment to see this way. அந்த ஒரு பேட்டிங் வந்து இந்த மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. நானி என்னங்க உங்க சிஎஸ்கே இப்படி ஆடுறாங்க, என்னங்க உங்க சிஎஸ்கே இப்படி ஆடுறாங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு அசிங்கமா இருந்தது. லிட்டரலா எனக்கு வந்து ஐ வாஸ் ரொம்ப அசிங்கமா இருந்தது. இன்னைக்கு நானும் ட்வீட்லாம் போட்டிருந்தேன், சிங் இஸ் பேக், சிங் இஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு வின்னிங் வேஸ் எல்லாம் 7 out of 8 போட்ட கடைசியில அவங்க கேக்குறாங்க என்னையா போட்டிருக்க அப்படின்றாங்க என்ன. பட் நான் எதிர்பார்த்தது வந்து சரி, அதாவது எம்எஸ் தோனி என்னதான் வந்தாலும் டீம் வந்து இவ்வளவுதான் இருக்கு. பட் நான் அதை மீறி எம்எஸ் தோனி வில் டூ சம்திங் தான் நான் நினைச்சேன். பிகாஸ் ஓவர் நைட் வந்து நீங்க டீமுடைய கம்போசிஷனை நீங்க மாற்ற முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் வாட் யூ ஹேவ். ஒரு நல்ல விஷயம் அட்லீஸ்ட் கம்போஜர் டீம்ல எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு ஒரு குட் மூவ், கரெக்ட் டைரக்ஷன்ல இருக்கு கம்போஜ். இன்னைக்கு ஆக்சுவலா தே ஹேட் an ஆப்பர்ச்சுனிட்டி. திரிபாதி, ஹூடாக்கு பதிலாக வன்ஷ் பேடி, ஷேக் ரஷீத் இவங்க 2 பேரும் இறக்கி விட்டுருக்கலாம். இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல இன்னொரு ஒரு ஒரு பிளண்டர், தீபக் கூட எதுக்குங்க தோனிக்கு முன்னாடி வந்தாரு இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா? ஏங்க அஸ்வின் நம்பர் 5 வந்தாருங்க. எக்ஸாக்ட்லி. அது அட்லீஸ்ட் நான் டு a certain extent ஒத்துப்பேங்க. வந்து ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், தோனி வந்து ஒரு 15th ஓவர்ல இருந்து வரட்டும் அப்படின்ட்டு ஒரு அளவுக்கு அந்த லீவே கொடுக்கலாம். பட் அதுலயும் நான் வந்து ஒரு என்னோட விமர்சனம் வந்து தோனி போன மேட்சே 12வது ஓவரே வந்துட்டாரு. சோ அவரு வந்திருக்கலாம். அப்போ அட்லீஸ்ட் சேசிங், சரி சேசிங்ல உங்களுக்கு ரன் ரேட் மெயின்டைன் பண்ணும். இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அட்லீஸ்ட் சரி இவரு ஒரு 3 ஓவர் ஆடிட்டோம், அப்புறம் 15 ஓவர்ல இருந்து தோனி வரலாம் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம். பட் தோனிக்கு முன்னாடி தீபக் கூட எங்க இருந்துங்க வந்தாரு எனக்கு புரியல. சரி அவர் வந்து தோனி அவுட் ஆயிட்ட அப்புறம் தீபக் கூட வர்றது வந்து இட் மேக்ஸ் சென்ஸ். சரி ஓகே, நம்ம பேட்டிங் இதுக்கப்புறம் கிடையாது, சரி ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம ஆடி அட்லீஸ்ட் ஒரு 20 ரன்ஸ் தேத்தலான்ட்டு. பட் அவரு வந்தா என்னங்க அவரு வந்து இப்படி சொதப்புறாரு. நானி லிட்டரலி சாப்பிட்டாங்க. சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட்ஸ். சுனில் நரேன் 3.2 எக்கானமி, வருண் சக்கரவர்த்தி 5.5 எக்கானமி சாப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க அவங்க 2 பேருக்கு வந்து நீங்க விக்கெட், ஒரு விக்கெட்டுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா காலி. அவங்கள வந்து சேஃபா ஆடிட்டு போன. பட் சேஃபா கூட இவங்களால ஆட முடியலங்க. அதுதான் ஆக்சுவலா தோனி வராத்துக்கு இன்னும் ரீசன் வந்து அந்த அஸ்வின் வந்த ரீசன் வந்து அந்த பர்டிகுலர் ஓவர் இவர் போட்டிருந்தாரு. ஐ திங்க் சுனில் நாராயண் போட்டிருந்தாரோ வருண் போட்டிருந்தாரோ. ஸோ தோனி டிடன்ட் வாண்ட் டு பிளே வருண் ஆர் சுனில் நாராயண் அட் தட் டைம். ஸோ அஸ்வின் அமிச்சாரு. ஸோ இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு ஹூடா வந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பாருங்க பத்திரனா வந்து போலிங்லயும் காலி. இப்போ ஹூடா வந்து அந்த ஸ்பாட் வேஸ்ட் ஆனதுல பத்திரனா அட்லீஸ்ட் வந்து ஏதோ நியூ பால்ல ஒரு ஃபைட், அட்லீஸ்ட் ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு வந்து நியூ பால்ல வந்து சுனில் நாராயண் ஒரு யார்க்கர்ல போல்ட் எடுத்து ஏதாவது ஒரு விக்கெட்ஸ் எடுத்து சம்திங் ஒரு ஒரு அதாவது நம்ம பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் சைடட் மேட்சுக்கு டெஃபினேஷன் இருக்கு. திஸ் இஸ் a perfect definition, ஒன் சைடட். அதாவது இப்போ நான் சோசியல் மீடியால பார்த்தேன், நான் எல்லாரும் இல்ல அந்த அந்த சேப்பாக சுத்தி ஒரே காடா இருக்கு அந்த மாதிரியான ஒரு மீமை போடுறாங்க. அவ்வளவு ஒரு டாட் பால்ஸ், ஒரே ஒரு 6 நானி இந்த இன்னிங்ஸ்ல ஒரே 6. அதுவும் அடிச்சது யாரு? விஜய் சங்கர். என்னங்க இது? அதுவும் 10வது ஓவர்ல அடிச்சாரு. கேகேஆர் இன்னிங்ஸ்ல இந்த 10 ஓவர்ல 10 6 அந்த ரேட்ல போயிட்டு 10 6 இதுல ஒரே 6 இல்ல. இது சொல்லுங்க நானி, நீங்க நான் கமெண்ட்ரியில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. பட் இது உங்களோட ஒப்பீனியன் எனக்கு வேணும். விக்கெட் பெட்டர் ஆயிடுச்சா அவங்க பேட்டிங் ஆடும்போது, இல்லாட்டி அதே மாதிரி தான் இருந்ததா? இல்ல விக்கெட் ஒன்னும் டிடன்ட் சேஞ்ச். ஆனா என்னன்னா ஒண்ணு ரஹானேவுடைய டிசிஷன் டு போல் ஃபர்ஸ்ட்ல ஆக்சுவலா சர்ப்ரைசிங் சொன்னீங்க. சிஎஸ்கே பேட் ஃபர்ஸ்ட் தான் அவங்க டாஸ் வின் பண்ணா பண்ணுவான்னு தோனியை சொன்னாரு. கரெக்ட் தான், பேட் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயத்த ரஹானே ரொம்ப ரொம்ப ஷ்ரூடு, அவருக்கு எப்பவுமே பிரெயின் ரொம்ப ஜாஸ்தி, செம்ம கேப்டன் அவர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. நீங்க மும்பை மேட்சை ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா, மும்பை மேட்ச்ல ஆர்சிபி மேட்சா இல்ல மும்பை மேட்சா தெரியல, ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 ஓவர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியா இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஒரு மும்பை 3-4 மேட்ச் தான் ஓவர்ஸ் மும்பை மேட்ச் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருந்தது. அதுக்கு இப்போ ஒரு புது வேர்டு வேற கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. கடைசி ஒரு 3 வருஷமா டாக்கி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. டாக்கி. ஆமா, ஒரு கடைசி ஒரு 4-5 வருஷமா தான் இந்த வேர்டை கேள்விப்படுறேன். இட்ஸ் பிட் டாக்கி அப்படின்னுவாங்க. டாக்கினா நம்ம சொல்றதுமா ஒட்டி வருதுன்னுவோம், கொஞ்சம் அப்படி ஸ்டிக் ஆகி வருது பேர் டாக்கி. ஸோ அது வந்து மும்பை மேட்ச்ல ஆச்சு. அதே மாதிரி ஈவன் ஆர்சிபி மேட்ச்ல கூட வேற விக்கெட் இருந்தாலும் கூட அஸ்வின் அந்த ஜாக்ஸ் விக்கெட் எடுப்பார் தெரியுமா, அந்த நியூ பால்ல. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல த விக்கெட் இஸ் டாக்கி. ஸோ அதை வந்து அவர் நல்லா கரெக்டா வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தவிர விக்கெட்லாம் பிச்செல்லாம் மாறல. என்ன பண்ணாங்க நம்ம பேட்ஸ்மேன், அதாவது சிஎஸ்கே பேட்ஸ்மேன், தே ஜஸ்ட் பிளேட், பால் போட்டா கரெக்டா அந்த பாலுக்கு மெரிட்டுக்கு ஆடிந்தாங்க. இவங்க வந்து அந்த பாலை வந்து ரன் மேக்கிங்க்கு கிரியேட் பண்ணாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பை மூவிங் திஸ் சைட் தட் சைட், ஒரு முன்னாடி அடிக்கிறது, அதை ட்ரை பண்ணி மாத்தினாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு தோணுது, அஸ்வின் வந்து பவர் பிளேல வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நிறைய விமர்சனம் பண்ணோம். எஸ்பெஷலி அவே கேம்ஸ்ல அவர் ஏன் ஆடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம எழுப்பணும். அட்லீஸ்ட் நான் எழுப்பினேன். பட் இன்னைக்கு தோனி பவர் பிளேல கொடுத்தது அட்லீஸ்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் நான் ஜஸ்டிஃபைட்னு சொல்லுவேன். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடி இருந்தாங்க. நான் முடிச்சிடுறேன். பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிசாரா இருந்தது. எதுக்கு நானி வந்து ஓவர் த விக்கெட்ஸ்ல இருந்து டிஃபென்சிவ் லைன் எதுக்கு நானி போடணும் எனக்கு புரியல. சரி, இந்த கேமை வின் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னா விக்கெட்ஸ் எடுத்தாதான் ஒரே சான்ஸ். ஓகே, அந்த இடத்துல அஸ்வின் த போலர் அவரோட திங்கிங் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பா எழுப்பணும். ஏன்னா சுனில் நாராயண நீங்க விக்கெட் எடுக்க தான் பார்க்கணும். பவர் பிளேல நீங்க எப்படி டிஃபென்சிவா போட முடியும்? ஏன்னா ஓவர் த விக்கெட்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்பிடபிள்யூ ரூல்ட் அவுட். ஓகே, போல்டு வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க காலை புடிச்சு போடுறீங்க, நீங்க வந்து அந்த ஒரு கிராம் பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்போனா என்ன, then your mindset is to bowl defensive. You're not going to go for wicket. You're not going for wickets. Around the wicket தான் யூசுவலா எப்பயுமே வருவாரு. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து உங்களுக்கு எல்பிடபிள்யூ இன் பிளே, போல்ட் இன் பிளே, ஸ்லிப்புக்கு அந்த ஸ்லிப்ல போற விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அங்க வந்து ஐ வாஸ் லிட்டில் பிட் டிசப்பாயிண்டட் வித் தட் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே வந்து கடிகாரத்தை வந்து அப்படியே ஸ்வைட்டின் நீங்க போங்க 2010-11க்கு போங்க. கிறிஸ் கெயில் ஆடும்போது அவர் வந்து ரவுண்ட் த ஸ்டிக்ஸ்ல இருந்து தான் போடுவாரு. ஸோ அங்கதான் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து பால் டேர்ன் ஆக போறதா இல்ல ஸ்ட்ரெயிட்டன் ஆக போறதான்னு டவுட் வரும். இன்னொன்னு என்ன தெரியுமா, சரி ஓவர் த விக்கெட்ஸ் நீ வந்துட்ட, ரவுண்ட் விக்கெட்ஸ் வரல, பட் அங்கேயே என்ன தெரியுமா பண்ணாரு ஒரு தப்பு. ஓவர் த விக்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த டாக்கி விக்கெட்ல if you are going to at least flight the ball like Moeen Ali off break போட்டீங்கன்னா நீங்க சுனில் நாராயண் கத்தி அடிக்கும் போது டாப் எட்ஜுக்கு சான்ஸ் இருக்கு, சரியா அடிக்கலாம். whereas he was bowling short. ஸோ சுனில் நாராயண் என்ன பண்ணாரு, ஷார்ட் இப்படி நவுந்து இங்கேருந்து மிட் விக்கெட்டு, இன்னொன்று லெக் சைடில் நவுந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே. ஸோ எல்லாமே நீங்க ஷார்ட்டா போடுறதுனால அவருக்கு த்ரெட்டே இல்லை விக்கெட்டுக்கு. அவர் he was choosing the area, ஆஃப்ல அடிக்கலாமா லெக்ல அடிக்கலாமா அதுதான் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு அஸ்வினோடைய திங்கிங் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆக்சுவலா புவர், ரொம்ப பிசார். எனக்கு அஸ்வின் ஆப்வியஸ்லி நிறைய ஆடி இருக்கேன் கூட. யூஸ்வலா அவர் வந்து அட்டாக்கிங் மைண்ட் செட். அவருக்கு விக்கெட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை தான். பட் ஐ டோன்ட் நோ சம்திங் வாஸ் வே ஆஃப் ஃபார் அஸ்வின். ஒரு ஏன் அந்த ஒரு லைன் அந்த ஒரு லென்த் போட்டாரு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், மோயின் அலி அரௌண்ட் த விக்கெட்ல தான் போட்டாரு, டைட்டா வச்சாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினாரு யாரு, டெவான் கான்வே, பேட் அடிச்சுது. இதே ஷாட் இதே அவரு ஓவர் த விக்கெட்ஸ்ல இருந்து போட்டா உங்களுக்கு சான்ஸே இல்லை. அன்லெஸ் ஒரு பால் வந்து ஸ்டம்ப்ல பிச் ஆகி உள்ள ஸ்விங் ஆகினா தான் ஒரு சான்ஸ். ஸோ அந்த விதத்துல எனக்கு தெரியல ஏன் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்ட்டு. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஆட் அஸ்வின் வந்து இது மாதிரி பண்ணது. டெஃபினெட்லி அஸ்வினுக்கு இந்த ஒரு ஐபிஎல்ல பவர் பிளேல இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் ஹேப்பனிங். சரி, கோயிங் ஃபார்வர்ட் என்ன வாட் இஸ் என்ன பண்ணும் இப்போ டீம் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன், ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன். 6 மேட்ச் ஆடிட்டாங்க, இன்னும் எவ்வளவு 8 மேட்ச் இருக்கா, 6 மேட்சா, 8ல 7 வின் பண்ணும். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி it is highly improbable for CSK to qualify. I think கொஞ்சம் வந்து we will have to be open to that from now on. கரெக்ட்டா? இது highly improbable ன்றீங்களா? impossible இல்ல, improbable.
கரெக்ட். கொஞ்சம் இப்ப வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அதான் மேத்தமெட்டிக்ஸ். ப்ராபபிள்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. சரி என்னடா அது இவ்வளவு சொல்லிட்டு கடைசியில ப்ராபபிள்ன்றீங்கன்னு பயந்துட்டானா? இல்ல இல்ல. ஆக்சுவலா இப்ப இருக்கிற நிலைமையில வந்து ஷோராவே வந்து இந்த டீமை வச்சு நான் ஆடினீங்கன்னா ஷோராவே குவாலிஃபிகேஷன் எல்லாம் மறந்துடலாம். இந்த லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். பட் ப்ரீவியூல நான் சொன்ன மாதிரி இஃப் தேர் கோயிங் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் யாரும் போலன்னு ஒரு நியூஸ் வேற வருது. பட் ரீப்ளேஸ்மெண்ட் அவங்க போயிட்டு நான் சொன்ன மாதிரி இஃப் தே பிக் டிம் சைஃபர்ட் ஆர் மேத்யூ ஷாட் இவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தரை இந்த ஷோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஷோராவே. மார்னிங் ஷோலயே நம்ம சொல்லியிருக்கோம் டிம் சைஃபர்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நியூசிலாண்டர் டெஃபினெட்லி கோஆர்டினேஷன் இருக்கும், ஃபிளெமிங்குக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். அவரும் யோசிச்சிருப்பார், ஷோராவும் அதை யோசிச்சிருக்கணும். இந்த வே நான் பார்த்தேங்க, எவ்ரி மேட்ச் பார்த்தேன். ஐ சா the Pakistan versus New Zealand series. The way he is hitting, ரியலா சொல்றேன், நீங்க ஹைலைட் சொன்னா போய் பாருங்க. பிரெண்டன் மெக்கலம் மாதிரி அடிக்கிறாருங்க. அண்ட் ஸ்பின்னும் நல்லா ஆடுறாரு. நாட் ஓன்லி பேஸ், ஸ்பின்னும் ஃபென்டாஸ்டிக்கா ஆடுறாரு. அவரை நீங்க எடுத்தீங்கன்னா ஷோராவே அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. தென் நீங்க வந்து அதுக்கப்புறம் வன்ஷ் பேடி, ஷேக் ரஷீத் எல்லாரையும் நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி ஆட வச்சு யூ கேன் ஆண்ட்ரி சித்தார்த் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காரு, அவங்களெல்லாம் வச்சு திருப்பியும் இந்த போலிங் மைட் கம் குட். ஏதான ஒரு டேர்ன் அரவுண்டுக்கு தேர் ஆர் மைல்டு சான்சஸ். இன்ட்ரெஸ்டிங். பட் அதை குயிக்கா அவங்க எடுக்கணும் அந்த ஒரு டிசிஷன். அதாவது இன்னைக்கு நைட்டே எடுக்கணும். நம்ம இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ற நைட்டே அவங்க வந்து அந்த ஒரு கால் எடுத்து அடுத்த 2 நாள் அவர் வரணும். அந்த மாதிரியான ஒரு உங்ககிட்ட தான் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு எடிட் பண்ணி நைட்டு காத்தால் தூங்கி எழுந்துக்கும் போது அவங்க போன்ல வரணும். அது ஹெட்லைன்ஸ் போடுங்க. காலையில இப்போ இன்னைக்கு காலையில ஆயிடுச்சு. இந்த ஷோல ஹெட்லைன்ஸ் போடுங்க, டிம் சைஃபர்ட் தேவை அப்படின்னு போடுங்க. நானி வந்து டிம் சைஃபர்ட் எனக்கு என்னன்னா, எப்பா வேற யாராவது கொண்டு வாங்க, 6 அடிக்கிற ஆளை கொண்டு வாங்க, ஃபார்ம்ல இருக்கிற ஆளை கொண்டு வாங்க, ஒரு யங்ஸ்டர் முடிஞ்சா அடுத்த 3 வருஷத்துக்கு சர்வ் பண்ற மாதிரி ஒரு 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 டேலண்ட்டை கொண்டு வாங்க. கஷ்டம் தான், ஆல்ரெடி எல்லா மெயின் பிளேயர்ஸும் போயிட்டாங்க. பட் எந்த மூலை முடுக்குல யாராவது இருந்தா தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க. நானி சொன்ன மாதிரி திஸ் இஸ் த ஒன்லி சான்ஸ். ஒரு 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 0.0111% ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாற்றம் பண்ணிதான் ஆகணும். பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ அடுத்த கேம் வந்து ராகுல் திரிபாட்டி எப்படி நான் எனக்கு வந்து அந்த மனசு வந்து இன்னும் அது ஆறவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அவர் ஆடின விதத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு எப்படி எப்படி ஹவு டிட் தே கோ பேக் எனக்கு புரியல. நான் ஸ்டில் பட் நீங்க இது சொல்லு ஷேக் ரஷீத் ஓகே. பட் விஜய் சங்கர், வாட் அபவுட் விஜய் சங்கர்? இன்னைக்கு வந்து அவர் 21 ரன் அடிச்சாரு, 2 கேட்ச். அவருக்கு என்ன பண்றாருன்னு தெரியல. பட் அவர் எந்த கோயிலுக்கு போறாருன்னு தெரியல. போன மேட்ச் 3 கேட்ச், இந்த மேட்ச் 2 கேட்ச். நான் உடனே சொல்றேன் விஜய் சங்கரை பத்தி சொல்றேன். விஜய் சங்கர் வந்து எல்லாம் நம்ம கிரிட்டிசிசம்லாம் இருக்கட்டும், கேட்ச் விடுறாங்க, அவருக்கு அந்த லக் இருக்கு. பட் அட்லீஸ்ட் he has got the intent. நான் பாக்குறது வந்து சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல போன மேட்சும் சரி, அவர் 60 அடிச்ச மேட்சும் சரி, இந்த மேட்ச் சரி, 60 ஸ்லோவா தான் ஆடினாரு. 45வது பால் வரைக்கும் வந்து அவர் வந்து 6 அடிக்க போல. 45th ரன்னுக்கு அப்புறம் தான் 6 அடிச்சாரு. பட் அட்லீஸ்ட் இப்ப ரன்னே வரல இல்ல டீமுக்கு. அதுல ரன்னு வர ஒரு பேட்ஸ்மேன் அவர் தான் இருக்காரு. சோ அவருக்கு லக் இருக்கு, கேட்ச் விடுறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன மாதிரி நிலைமையில வந்திருக்கிறோம். நானே சத்தியமா எனக்கு புரியல. ஆடு இல்ல விஜய் சங்கர் இந்த மாதிரி ஆடி அவர் மட்டும்தான் ரன் அடிக்கிறாரு அப்படின்ட்டு ஆட வைக்கிறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு நிலை. சத்தியமா சொல்றேன். நத்திங் அகேன்ஸ்ட் விஜய் சங்கர். நான் விஜய் சங்கரை வந்து நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. ஐ எம் ஒன்லி சேயிங் அந்த டீம் அஸ் எ டீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சரிவு வந்திருக்கு. ஏன்னா வெளியிலயும் உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, இப்படி ஆகி போச்சு. யோகி, விஜய் சங்கருக்கு நீங்க சொல்றீங்களா இப்ப டீம் எந்த நிலைமையில இருக்குன்னா தேவ் அகைன் கான் பேக் டு திரிபாத்தி அண்ட் ஹூடா. சோ அங்க நீங்க திரும்பி போகும்போது நீங்க விஜய் சங்கர் அட்லீஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால நான் அவரை வந்து ரீடைன் பண்ணிக்கங்க. நீங்க இவங்க 2 பேருக்கு பதிலா யூ பிளே ஷேக் ரஷீத் அண்ட் வன்ஷ் பேடி, யங்ஸ்டர்ஸ் எடுத்து விடுங்க. நீங்க இவங்க 2 பேரும் நீங்க எடுத்து விட்டுட்டு விஜய் சங்கர் வந்து நீங்க வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்க முடியாது. ஏன்னா அவரை நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு 2 ஓவர் போலிங் யூஸ் பண்ணலாம். இல்ல நான் ஹார்ஷா நான் ஒன்லி அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரேன். நீங்க இல்ல ஜெனரலாவே வந்து நான் சோஷியல் மீடியால பாக்குறேன். விஜய் சங்கர் வந்து அன்னைக்கு 65 அடிச்ச போது கூட ரொம்ப ஸ்லோவா ஆட்டாருலாம் சொல்றாங்க, கரெக்ட்.
பட் ஸ்லோவா ஆடினாருன்னா டீம் சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் எஸ் காட் தி கெப்பாசிட்டி டு ஹிட் பிக் சிக்ஸஸ் அண்ட் ரன் அடிக்கிறாரு. அவருக்கு அந்த லக் இருக்கு. பரவாயில்ல. நான் இது ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து வேற யாரு இல்ல? சரி, வேற யாரு? இல்ல வேற யாரு இல்லன்னுக்காக நம்ம அவரை பத்தி பேசக்கூடாதுன்னா இல்ல. நான் நீங்க சொல்றீங்களே இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு பிக் ஹிட் சிக்ஸஸ்லாம், அதெல்லாம் வந்து ஐ டிஸ்அக்ரி வித் யூ. அதெல்லாம் கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன். இதே அந்த கேட்ச புடிச்சு போட்டிருந்தா அந்த எபிலிட்டி நம்மளுக்கு தெரியாது. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு வந்து ஐ அக்செப்ட். அவரு லக் அவருக்கு இருக்கு, அதனால அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரன் வருது அப்படின்னு சொல்றீங்களா, நான் இது ஒத்துக்கிறேன். பட் எபிலிட்டி அவருக்கு எபிலிட்டி டு ஹிட் பிக் சிக்ஸஸ்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் என்னவா இருக்கணும்? ஓகேயா? அப்போ மேலேயும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அகைன்ஸ்டும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும் போது, இல்ல நான் ஸ்பின்னர்ஸ் தான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின் போது, அப்போ ஸ்பின்னர்ஸ் நீ ஸ்ட்ரென்த் இருந்ததா நீ வந்து 150 ஸ்ட்ரைக் ரேட் ஆடு. 140 சரி 150 வேணாம், 140 ஸ்ட்ரைக் ரேட் ஆடு. சோ இதுதான் நான் சொல்றேன். பட் நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிடெட். சோ அந்த விதத்துல இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடணும்னா டெஃபினெட்லி விஜய் சங்கர் தான் ஆடி ஆகணும். மத்த 2 பேரு ஐ திங்க் பரவாயில்ல, எப்படியோ தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் நம்ம இந்த 2 யங்ஸ்டர்ஸ் ஆடிய வச்சு அதுல ஒருத்தன் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. கரெக்டா? ஆமா. இல்ல சைஃபர்ட் வந்துட்டு இந்த 2 யங்ஸ்டர்ஸ், கம்போஜ் ஏற்கனவே ஒரு யங்ஸ்டர் வந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஆடினா எதனா ஒரு டேர்ன் அரவுண்ட். அதாங்க அந்த ஓப்பனிங். இப்போ நீங்க மிடில் ஆர்டர்ல வந்து நீங்க இப்போ மார்னிங் கூட நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது பிராவிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் கூட வந்து இன்னொரு ஆப்ஷன் இவங்க 2 பேர் எடுக்கலன்னா பிரேஸ்வெல் சொன்னேன். பட் அதெல்லாம் கீழே வருதுங்க. பட் இப்போதைக்கு சிஎஸ்கேக்கு தேவை அந்த ஸ்டார்ட். அந்த 6 ஓவர் முடியும் போது சிஎஸ்கே ஷுட் பி மினிமம் 60 to 65. 65 வரணும்னா, ஏன்னா இவங்க 30ஸ்ல இருக்காங்க. 30, 41 அந்த மாதிரி ஒரே மேட்ச் தான் 50 அடிச்சிருக்காங்களோ 60 அடிச்சிருக்காங்களோ. மற்றபடி எல்லா மேட்சுமே வந்து தேர் இந்த 30s. ஸோ 65 to 70 அடிக்கிற மாதிரி வரணும்னா தி டாப் எக்ஸ்ப்ளோசிவ் சைஃபர்ட் ஆர் ஷாட். யா அக்ரி வித் யூ. பட் தெரியலையே நடக்குமா அப்படின்ட்டு. சரி, ஓகே நானி, ஐ திங்க் அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டில் ஒரு சான்ஸ் இருக்கு, பாப்போம். லெட்ஸ் see என்ன டீம் மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்றாங்க. நீங்க சொல்ற அந்த ஆப்ஷன் டிம் சைஃபர்ட் ஆர் எனி அதர் ஓவர்சீஸ் பிளேயரை கொண்டு வராங்களா, இல்லாட்டி ஏன்னா இதே டீமை ஸ்டிக் பண்ணாங்கன்னா 100% எழுதி வச்சுக்கோங்க நானி. ஐம் ஷூர் நீங்களும் அது வந்து அக்ரி பண்ணுவீங்க. ஒரு மேட்ச் வின் பண்றது கஷ்டப்படுவாங்க. மாற்றம் கொண்டு வந்தாதான் மாற்றம் நடக்கும் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் நானி ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் மக்களே, ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மனசை தளர விடாம ஜாலியா தூங்குங்க, நல்லதே நடக்கும். ஆமா, தண்ணியை குடிங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. Okay, thanks மக்களே for watching this video. I'll see you guys in the next one. Until then, this is Nani and Yomi signing off the field. See you guys. Bye bye.